தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம். இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். மக்கள் நாம் பார்க்கின்றோம், இயேசு பரிசேயருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கின்றார். அங்கே போய் உணவு அருந்த செல்கின்றார். அப்போ தனக்கு விருந்து தருகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக இயேசு பேசுவதல்ல, மாறாக அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளையும் தெய்வம் என்ன செய்கின்றார், அங்கே எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இதோ நீங்கள் செய்த தவறு என்பதையும் எடுத்து காட்டுவதையும் பார்க்கின்றோம். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பலரும் நம்மை விருந்துக்கு அழைப்பார்கள். அப்போ பெரிய நபர்கள் மற்றவர்களும் அழைப்பார்கள். அழைக்கிற சமயத்தில் நமக்கு விருந்துக்கு அவர்கள் அழைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சாதகமாக பேசிக்கொண்டு அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் அவருக்கு சாதகமாக பேசிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அது தவறு. மாறாக இதோ என்னை விருந்துக்கு அழைத்தாலும் சரி, அழைக்கப்பட்டாலும் சரி, பணியை நான் செய்ய வேண்டும். எனக்கு தரப்பட்ட பணி இதோ, அந்த பணியை, நற்செய்தி பணியை நான் முழுமையாக ஏற்ற வேண்டும். அவர் செய்கிற தவறுகளை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நான் வாழ்கிற சமயத்தில் நான் செய்த தவறாக மாறிவிடுகிறது. ஆகவே விருந்துக்கு அழைக்கிறார்கள், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோம். இருந்த போதிலும் அவருடைய குறைகளையும் எடுத்து சொல்லி அவர்களை அந்த நல்வழிப்படுத்துவது நம்முடைய கடமையாக மாறுகிறது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் ஜால்ரை அடித்து வாழாமல் இறை சன்னதியில் தெய்வத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதான் தெய்வம் விரும்புகின்றார். மக்களே, நாம் பார்ப்போம், ஆண்டவரை முகஸ்துதி எதுவும் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி காணக்கூடிய கிருபை எனக்கு தந்துள்ளோம். நீ எவ்வாறு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் பரிசேயரின் வீட்டுக்கு உணவருந்து செல்கின்றேன், அதே மாதிரி பாவியோட வீட்டுக்கும் உணவருந்து செல்கின்றேன், எல்லோரும் வீட்டுக்கும் நீ உணவருந்து செல்கின்றேன். அதே போல் நாங்களும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வீட்டிலும் உணவு அருந்தவும், அதே சமயத்தில் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய மனநிலையும் பக்குவத்தோடு எடுத்து சொல்லி அந்த தவறுகளை எடுத்து சொல்லி திருத்தக்கூடிய கிருபையும் எனக்கு தாரும் ஆண்டவரன் சொல்லிக்கொண்டு விசேஷமாக ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, தெய்வீக ஞானத்தினால் எங்களை நிரப்பி நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை, இந்த சமுதாயத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீ தாமே எங்களுக்கு கற்றுத்தரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.